டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமோட போன எபிசோட்ல ராஜர், பம்பிள்பியோட வாய்ஸ் பாக்ஸ்க்கு என்னாச்சு? மெகாட்ரானோட பட நம்ம துணிச்சல் மிக்க வீரனை புடிச்சு விசாரணை பண்ணாங்க. பம்பிள்பியை குப்பையில தூக்கி போட்டுட்டாங்க. அங்க ஒரு ஃபீல்ட் மெடிக் எப்படியோ அவனோட கண்டிஷனை ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. அந்த மெடிக் இன்னும் நல்லாவே பண்ணிருக்கலாம். என்னால நம்பவே முடியல. பம்பிள்பியோட டீகாக் டேமேஜ் ஆகல, அது காணாம போயிடுச்சு. டீகாக்னா டீபோன் மாதிரியா? வெஹிக்கிள்ஸ் ஸ்கேன் பண்றதுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கும் உதவுற ஆர்கன் அது. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்ததான். ஒரு டீகாக்ங்கிறது டெக்னாலஜி இல்ல, அது பயாலஜி. ஒராயன் நம்மளை விட்டு போறதுக்கு முன்னாடி அவன் கொடுத்த தகவலை வச்சு இன்னும் 2 செட் ஆஃப் கோஆர்டினேட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். வேற என்னெல்லாம் தொலைஞ்சு போன புதையல் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அது நமக்கு பயன்படுமான்னு பார்க்கலாம். யாரோட முட்டாள்தனமான ஐடியா இது? பம்பிள்பியை கூட்டிக்கிட்டு ஒரு சேஸ் பண்ற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்க. உனக்கு அவனோட வீல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு தெரியுமா இல்லையா? அவன் இம்ப்ரவைஸ் ஆயிட்டான். ஹேய், பி கண் முடிக்கிறான். ஏற்கனவே உன்னோட வாய்ஸ் பாக்ஸையும் டீகாக்கையும் நீ இழந்துட்ட. அந்த லிஸ்ட்ல உன்னோட ஸ்பார்க்கையும் ஆட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? அப்படி சொல்லாத பம்பிள்பி, நீ ஒன்னும் யூஸ்லெஸ் கிடையாது. இங்க பாருங்க, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ஆனா அந்த கார்ட்ஸ் இப்பதான் அன்னோன் ஐகான்ஸ் பேடி நம்பர் 2 அன்மெரிக் ஆட் பண்ணாங்க. புகழ்ந்தாலும் இழந்தாலும் நடந்த விஷயம் எப்பவும் மாற போறது இல்ல. அதே நேரத்துல இந்த மாதிரி ரிஸ்கையும் இப்போ நாம எடுக்க வேண்டியது இல்ல. பம்பிள்பி, நீ நம்ம பேச விட்டு போக கூடாது. உன்னுடைய மிஸ் ஆன பயோ மெக்கானிசம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும். பம்பிள்பி நம்பிக்கை இழக்கிறது ரொம்ப சகஜம்தான். ஆனா அவனை முழுமையாக்குறதுக்கு வழி இருக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். டிரான்ஸ்பிளான்ட். ஆனா அதுக்கு ஒரு டோனர் தேவையாச்சே. டோனரை நீங்க எங்கேயுமே தேட வேண்டாம். உங்க முன்னாடியே நான் தயாரா நின்னுகிட்டு இருக்கேன். உன்னுடைய பெருந்தன்மையை நான் ரொம்பவே பாராட்டுறேன். ஆனா உன்னுடைய தீர்வு ஒரு ஆட்டோபாட் உயிரை கொடுத்து இன்னொரு ஆட்டோபாட்டை காப்பாத்துற மாதிரி இருக்கு. நான் என்னோட டீகாக்க நம்பி இல்லையே, பம்பிள்பி அளவுக்கு இல்லையே. நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு எப்பவுமே கிடையாது. நான் எப்பவுமே பேசிலேயே தான் இருக்கிறவன். இங்க என்னுடைய எண்ணங்களும் என் கைகளும் தான் முக்கியம். என்னோட ஆயுதங்களோ வீல்ஸோ கிடையாது. ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம டீமை சேர்ந்தவங்க யார் போனாலும் அவங்க சண்டை போடணும். நீ என்ன ரொம்ப வற்புறுத்துற. ஆனா பம்பிள்பியுடைய டீகாக்க நாம சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஆப்டிமஸ், மேக், காட்டு மிராண்டிங்க. ஏற்கனவே அவங்க அதை எப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அதை என்னால ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ராட்சட், உன் சக்திக்கு உட்பட்டு நீ எல்லாமே செஞ்சுட்ட. ப்ளீஸ், பம்பிள்பியோட வாய்ஸ் பாக்ஸ ரீஸ்டோர் பண்ண முடியாத ஏன் திறமையின்மையால நான் இப்படி பேசல. அது எது சரியோ அதை செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம வீரனுக்கு, நம்ம டீமுக்கு. அற்புதமான வேலை பண்ண நாக் அவுட். உங்கள் சேவை எங்களுக்கு தேவை லார்ட் மெகாட்ரான். ஆனா இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ உனக்கு புரியுது இல்ல? நான் கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட லீக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோர்ஸ் லொகேட் பண்ணியாச்சு. எஸ், இதுக்காக நீ நன்றி சொல்லணும் சைலஸ். நான் எப்பவுமே மெகட்ரான் கிட்ட சொல்லுவேன், மனிதர்களோட கூட்டணி வச்சுக்கலாம்னு. என்ன இருந்தாலும் ஆட்டோபாட்ஸுக்கு அடிக்கடி இது ஒரு அச்சுறுத்தலா தானே இருக்கு. இருந்தாலும் ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிற அந்த ரெப்யூட்டேஷனை தாண்டி மெகட்ரானுக்கு மூளை ரொம்ப ரொம்ப சின்னது. அதுவும் எங்களதை விட சின்ன மூளையோட வேலை செய்யும் போது
நான் உங்க தலையோட சைஸை மட்டும் தான் சொன்னேன், மத்தபடி ஒன்றும் இல்லை. உன்னால கொஞ்ச நேரம் பேசாம இருக்க முடியுமா? தனியால நான் ஒரு ஆட்டோபாட்டை அழிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னா எனர்ஜான் பியூரஸ் எஸ்டேட்ல இருக்கு. இதை கவனிக்க நான் தயார். அத ப்ராசஸ் பண்ணணும். என்னுடைய மனித கூட்டாளியே, இதுதான் எங்களுக்கு உயிர் நாடி. இதுல இன்னொரு பேஷண்டா நானும் இருக்க போறேன். அதனால என்னால கண்டிப்பா சர்ஜரி பண்ண முடியாது. அதனால எனக்கு பதிலா நீங்க தான் யாராவது நின்று இதை செய்யணும். நீ உடைக்கிறதுக்கு தான் சரிப்படுவ. ஆசை ஆப்டிமஸ் கைகள் திடமா இருக்கும். திடமா? ஆனா ரொம்ப பெருசு. அவரால் ஆழ வரைக்கும் போய் எதுவும் செய்ய முடியாது. ஹார்சி, உன்னால இது முடியும். நீ ரொம்ப நுணுக்கமானவ. அது பேட்டில் ஃபீல்டுல, ஆபரேஷன் தியேட்டர்ல கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். நீ கவனம் செலுத்தினா போதும். உன்னால முடியும். அப்படின்னா பம்பிள் பி இன்னையில இருந்து ஒரு ஆம்புலன்ஸை மாற போறானா என்ன, இல்ல ஒரு மாதிரி கிராங்கியா இருப்பானா என்ன? ஏன்னா அது விசித்திரமா இருக்கும். இன்டியூசிங் ஸ்டேசஸ். சரி சரி, எனக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நன்றி சொல்லலாம். ஓகே பம்பிள் பி, உன்னுடைய டர்ன். இங்க என்ன நடக்குது? ராட்சட் மயங்கி விழுகிறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு அயக்கான் ஹோமிங் பீக்கன். நமக்கு சிக்னல் கிடைக்குதுன்னா காம்ஸ்க மறைஞ்சிருந்து இன்னும் ரயிலே கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஆட்டோபாட்ஸ், கிளம்ப தயாராகுங்க. எஸ். நோயாளிகள் இங்கேயே தான் இருக்கணும். நீ வந்தா அது எங்களுக்கு இடையூறா தான் இருக்கும். Prime! Breaking news! பிரைம் எங்க? இந்த பாரு, அவர்கிட்ட சொல்லு, ஒரு சேட்டலைட் இமேஜினரி ஆக்சஸ் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அது மெக்கோட ஆபரேஷன் சென்டரா தான் இருக்கும்னு நிச்சயமா எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு எனக்கு புரியுற மொழியில பேசுறவங்க யாரையாவது கூட்டிட்டு வா. நான் ஹெல்ப் பண்றேன். என்ன? இன்னும் என்ன ஏதாவது ஃபியூசருக்கு வாய்ஸ் பாக்ஸ் ரிப்பேர் வேணுமா? ஃபியூசர்னா என்னப்பா? என்ன நடக்குதுங்க? நான் நல்லா இருக்கேன். பேண்டரை கேட்டு பாரு. அவனோட டேங்க்ல நான் ஒரு டைகரை போடுறதுக்கு முன்னாடி அவன் மேண்ட்ரில்லா இருந்தான். ஆனா பி, ஆப்டிமஸ் சொன்ன பேஸை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரு. கோஆர்டினேட்ஸ் அனுப்புங்க ஏஜென்ட் ஃபவுலர். நாங்க எப்படியாவது ஆப்டிமஸ் கிட்ட அதை சேர்த்துடுறோம். எனக்கு புரியல. என் சுத்தியலை வச்சு இவ்வளவு நேரம் நான் அடிச்சது மெகட்ரானுக்கு இன்னொரு சுத்தியலை எடுத்து கொடுக்கவா? அந்த சுத்தியல் 13 ஒரிஜினல் பிரைம்ஸ் உடைய சீக்ரெட் ரிலீக்கா இருந்துச்சு. நிஜமாவா? டிசெப்டிகானோட டூம்ஸ்டே டிவைஸோட ஆப்போசிட் தானே அது? ஒரு காரணமா தான் அங்க இருக்கு. பறிமுதல் செய்யப்பட்ட டெசெப்டிகானுடைய பீரங்கி அடிஷனலா அயக்கானுடைய வால்ட்ல ஒளிச்சு வைக்கப்பட்ட எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதை வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. மற்றும் இதை விட பெருசு வேற எதுவுமே கிடையாது. The Forge of Solus Prime. அதுல பயங்கர சக்தி இருக்கு. ரா மெட்டீரியலை ஒர்க்கிங் மெக்கானிசம்குள்ள இதால மெக்சிகலா இன்ஃபியூஸ் பண்ண முடியும். அப்படின்னா நாம கனவுல நினைக்கிற எந்த வெப்பன்ஸையும் நம்மால உருவாக்க முடியுமா? இல்லனா பம்பிள் பீக்காக ஒரு புது டீக்காக கூட நம்மளால உருவாக்க முடியும்.
இனிஷியேட் டிரான்ஸ்ஃபியூஷன். இது வேலை செய்யுது. என்ன ஜான், நம்ம எதிர்கால ஆர்மிக்கு இது இன்னும் அதிசயங்களை செய்ய போகுது. உன்னுடைய எதிர்கால ஆர்மி சொல்ல போனா டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அதிசயத்தை பார்க்க நமக்கு இன்னும் ஒரு சில நொடிகள் தான் இருக்கு. டீகாக்கு இல்ல, அவகிட்ட ஆயுதங்கள் இல்ல. இத கையில எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆட்டோபாட்ஸ், என்னோட புது ஃபினிஷ் ப்ரொடக்டரை பாத்தீங்களா? கையில எடுத்துட்டா நான் முடியலையே. நம்ம லொகேஷனும் புரோட்டோடைப்பும் தெரிஞ்சு போச்சு. இவனை அழிச்சிட்டு நம்ம இடத்துல வந்து என்ன சந்திங்க. ஏன் டீகாக்கோட? நான் ஒண்ணும் உன்னோட சோல்ஜர் கிடையாது, புரியுதா? நான் ஒரு கன்சல்டன்ட். ஒரே ஒரு ஸ்டெப், அப்புறம் பொக்கிஷமான இந்த பயோமேக் குப்பையாயிடும். ராச்சட், எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபைன், நான் அப்படியே தானே இருக்கேன். எதுவும் மாறின மாதிரி இல்லையே. பிரைம், என்ன விஷயம் ஏஜென்ட் ஃபவுலர்? பிரைம் கோஆர்டினேட்ஸ் கிட்ட போயாச்சா இல்லையா? கோஆர்டினேட்ஸா? மேக் லொகேஷனை அனுப்புனனே, அது அனுப்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. கவலைப்படாதீங்க ஏஜென்ட் ஃபவுலர், அத நாங்க பாத்துக்கிறோம். ஆப்டிமஸ் லெகான் கூட சண்டை போடுறதுக்காக போயிருக்காரு. அதனால பம்பிள் பீ போயிருக்காரு. என்னது? பம்பிள் பீ போக முடியாது. அவன் சர்ஜரியில இருந்து ரெக்கவர் ஆகணும்ல. அது வந்து கொடுக்கலனா என்ன பண்ணுவ? ஷூட் பண்ணுவியா? அடப்பாவமே, உன்னால வெஹிக்கிள் மோடுக்கு மாறவே முடியாது இல்ல. அந்த அற்புதமான வேகத்தை உன்னால மறுபடியும் அனுபவிக்கவே முடியாது. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஆட்டோபாட்ல நீ ஒரு ஃபெயிலியரா இருக்க. ஒரு மாதிரி கிளம்ப போறேன். என்னால அதை மட்டும் தான் செய்ய முடியும்.
என்னோட டீகாக். ஆமா, அது துரதிருஷ்டவசமா சண்டை மும்முரத்துல அது அழிஞ்சு போயிடுச்சு. இது ஒரு டெம்பரவரி செட்பேக் தான். மத்த ஆட்டோபாட்ஸ் இருக்காங்க, மத்த டீகாக்ஸ் இருக்கு. கூடி சீக்கிரமே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். கூடிய சீக்கிரம் இல்ல, இப்போ. ஃபீல்ட் ஜெனரேட்டரை ரொம்ப கிரியேட்டிவ் விதமா யூஸ் பண்ணதுக்காக சப்போர்ட்டிங் ரோலோட வின்னர் யாருன்னா நாகா. இதுதான் பெருசு. பிரைமோட ரிலேக்கு இங்க பூமியிலே ஒரு அயன் பேக்ஸோட பங்களிப்புக்காக டிசெப்டிகான் மறுபடியும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. நன்றி. எனக்கு ஒண்ணு இல்ல. ஆப்டிமஸ், மேக் சென்டரோட ஆபரேஷன் சென்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பம்பிள் பி ஏற்கனவே அங்க போயிருக்கான். என்ன? ஆட்டோபாட்ஸ். என்னோட டீகாக். ராட்சட், கிரவுண்ட் பிரிட்ஜை ரீஓபன் பண்ணு. அப்படியே சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணி வையே. என்னாலதான் அந்த ஆயுதம் மெகட்ரான் கையில போயிடுச்சு. நாமள இருந்தா ஃபோர்ஜ் ஆஃப் சாலஸ் பிரைமை ரொம்ப பிரயோஜனமா பயன்படுத்துவோம். அது மெகாட்ரான் கிட்ட இருந்தா நிச்சயமா அவனுக்கு அது பிரயோஜனப்படாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பார்த்தா ஒரு ஃபோர்ட்ரஸ் மேட்ரிமாக்ஸ் கிரேட் நியூக்ளியர் ஷாக் கேனன் மாதிரி தெரியல. இது நான் சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இதை ஆக்டிவேட் பண்ண பிரைமோட பவர் வேணும். இல்லைன்னா இந்த ஃபோர்ஸ் ஒரு சாதாரண டூல் மாதிரி தான் இருக்கும். என்ன ஆனாலும் இத பிரைம் கிட்ட கிடைக்காம நாம ஒளிச்சு வச்சாகணும். அவன் கையில இது போகவே கூடாது. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். நம்மளோட வீரனை உன்னை விட யாராலையும் சரியா பாத்துக்க முடியாது ராட்சட். நம்ம பிளான் ஏப்படி போகலையா? ராட்சட் தன்னோட காக தானமா கொடுக்கலையா? பம்பிள் பி அதை ஏத்துக்க மாட்டான். பம்பிள் பி மெதுவா.
ப்ளீஸ் ரெக்கவரி ஆக டைம் எடுக்கும். உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு ரொம்ப பலமா இருக்கு. எங்க வேணா போலாம். நீ வண்டி ஓட்டினா போதும். மெதுவா போ பம்பிள்பீ. கொஞ்சம் இந்த ஊர் கட்டுப்பாட்டை மதிச்சு போகணும், புரியுதா? பியோட டீகோ கைலாங்கடைக்கு தான் போகும்னு நினைச்சேன். இந்த டாக் அதை ரிப்பேர் பண்ணிட்டானா நம்பவே முடியல. ராட்செட் இன்னைக்கு ரிப்பேர் பண்ணது அது மட்டும் கிடையாது, எனக்கு தெரியும்.